விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனத்திற்கு பிற மாவட்ட பக்தர்களையும் அனுமதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. நாளை தொடங்கி 3 நாட்கள் நடைபெறவுள்ள ஆருத்ரா விழாவில் பங்கேற்க கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு பிற மாவட்ட பக்தர்களுக்கு அனுமதி மறுத்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தொடரப்பட்ட பொதுநல வழக்கு நீதிபதிகள் மகாதேவன், அனிதா சுமந்த் அமர்வு முன்பு அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் கொரோனா அறிகுறி இல்லாதவர்களை ஆருத்ரா தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் கொரோனா நெகட்டிவ் சான்று கட்டாயமில்லை என்றும் உத்தரவிட்டனர். குறிப்பிட்ட நேரத்தில் மணிக்கு தலா 200 பக்தர்கள் வீதம் அனுமதிக்கவும், அனைத்து பக்தர்களும் கட்டாய மாஸ்க் அணிவதோடு அவர்களுக்கு வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ளவும் நீதிபதிகள் வலியுறுத்தினர். மேலும் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை அளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உதகை அருகே முதுகு பகுதியில் காயங்களுடன் சுற்றித் திரியும் காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி சிகிச்சை அளிக்க வனத்துறை திட்டமிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் பொக்காபுரம் வனப்பகுதியில் 1 மாதத்திற்கு மேலாக முதுகில் பலத்த காயங்களுடன் ஆண் யானை ஒன்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் சுற்றி வருகிறது. யானைக்கு ஏற்பட்டுள்ள காயம் குணமாக்க பழங்களில் மாத்திரைகளை வைத்து வனத்துறையினர் அவ்வப்போது கொடுத்தும் இதுவரை காயம் குணமாகாமல் உள்ளது. இந்த யானை பகல் நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதனால் வரும் 30ஆம் தேதி யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்ததும் பாலியல் குற்றங்களை விசாரிக்க மாவட்டந்தோறும் தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண் குழந்தைகளை நம் தலைமுறை பாதுகாக்கவில்லை என்று ஒரு பழிச்சொல் வருவது ஏற்புடையதல்ல என குறிப்பிட்டுள்ளார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பில் பெற்றோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள அவர், புகார் அளிப்பதற்கு தயங்கும் மனநிலையை மாற்ற காவல்துறையும் சமூக நலத்துறையும் இணைந்து பணியாற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளார். தைரியமாக புகார் கொடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் மாநில அளவில் ஒரு ரகசிய பிரிவு உருவாக்கப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். வார விடுமுறையால் கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்திருப்பதால் சுற்றுலாவை நம்பியுள்ள தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிறிஸ்துமஸை தொடர்ந்து சனி, ஞாயிறு என்று 3 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகளவு பயணிகள் குவிந்ததால் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. தூன்பாறை, குணா குகை, பசுமை பள்ளத்தாக்கு, பைன்மரக்காடு உள்ளிட்ட இடங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. மலைப்பகுதிகளில் தவழும் மேக கூட்டங்கள் பசுமை போர்த்திய புல்வெளிகளை ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டதோடு நட்சத்திர ஏரியில் படகு சவாரி சென்று மகிழ்ந்தனர். தமிழகத்தில் மேலும் 1009 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தியில், மாநிலம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இதுவரை 8,14,170 அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 1091 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் கொரோனாவிலிருந்து மீண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 7,93,154 அதிகரித்துள்ளது. இருப்பினும் சென்னையில் 5 பேர் உட்பட மாநிலம் முழுவதும் மேலும் 10 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் கொரோனாவால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,069 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 8,947 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளங்களை உடனடியாக சீர் செய்து விபத்துகளை தவிர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பெய்த மழையால் சாலைகளில் கற்கள் பெயர்ந்து ஆங்காங்கே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. கடந்த வாரம் இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் தொழிற்சாலை ஊழியர் மற்றும் அவரது மகள் பாலாற்றில் உள்ள பள்ளத்தில் விழுந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இந்நிலையில் மாமண்டூர் அருகே கணவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கீழே விழுந்த மனைவி உயிரிழந்தார். மேலும் வாகனங்கள் அடிக்கடி ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்கள் நிகழ்கின்றன. இதனால் உடனடியாக சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக